அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:00 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையப்பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் சயின்ஸ் கன்சல்டேஷன் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணையப்பயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு எனக்குள் ஒரு தலைவர். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமையை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். இவர் மயிலாடுதுறையை சொந்த ஊராக கொண்டவர். இவர் மாணவர்கள் ஆலோசகர், சைக்காலஜிஸ்ட் மற்றும் லைஃப் ஸ்கில் ட்ரெய்னர். ரூபிகான் போன்ற பல முன்னணி நிறுவனங்களில் தொடர்ந்து பயிற்சிகள் எடுத்து வரும் நபர். மேலும் பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரனான இன்றைய ஆளுமை பிளே ஸ்கூல் ஒன்றையும் நடத்தி வருபவர். இவர் ஏற்கனவே பெண் நேற்று இன்று நாளை என்ற தலைப்பின் கீழ் நாம் நற்புலரியில் மிக சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி அனைவரின் பாராட்டையும் பெற்றவர். அவர் வேறு யாரும் இல்லை, எம். சுஜாதா அவர்கள். அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரையும் நானும் பெருமிதம் கொள்கிறோம். நாம் தி ஸ்டோரி சிவஸ் யூ கேன் ஸ்டார்ட். ப்ளீஸ் வெல்கம் மேம். அனைவருக்கும் காலை வணக்கம். மகிழ்ச்சியான காலை வணக்கம். இன்னைக்கு first of all, thank you so much for giving me this wonderful opportunity to whole entire Nற்புலரி team. Mainly Kumaresan sir, thank you so much. இந்த டாபிக் ரொம்ப இந்த டாபிக் பார்க்கும்போது இந்த தலைவர் அப்படின்னாலே நமக்கு மற்ற தலைவர்களை தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா எனக்குள் ஒரு தலைவர் அப்படின்றது என்னோட கருத்து நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்ப அந்த ஐடென்டிஃபை நம்ம தலைவர் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னாலே நம்ம உடனே அதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கலாம் முடியாது. பட் ஹூ ஆம் ஐ அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ப அந்த தெரியறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு தலைவர்னா எப்படி இருக்கணும், அந்த தலைவருக்கான தலைமை பண்பு எப்படி இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம தலைவரா அப்படின்றது நமக்கு தெரியும். இப்ப நம்மளை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும்போது மட்டும்தான், ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் நம்ம கிட்ட இருக்கும்போது மட்டும்தான் நம்ம ஒரு விஷயத்த நிதானமா செய்ய முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த தலைவர் அப்படின்ற ஒரு விஷயம் ஆணுக்கா இருக்கட்டும் பெண்ணுக்கா இருக்கட்டும், அந்த தலைமை பண்புன்றது எல்லாமே ஜெண்டர்லயே இங்க கிடையாது. ஆனா நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீட்டுல இருந்து இது ஆரம்பிக்கும். நம்ம வீடுன்றதுதான் ஃபர்ஸ்ட். நம்ம வீட்லயே அந்த தலைவர்ன்ற அந்த குவாலிட்டி இல்லை அப்படின்னா நம்ம வெளியில நம்ம தலைவரா இருக்க முடியாது. இப்ப ஏன் தலைவரா இருக்கணும்? எல்லாருமே தலைவரா இருந்துட்டா அப்புறம் மத்தவங்க லீடர் அப்படின்னாலே நம்ம யாராவது ஒருத்தவங்க தான் இருப்பாங்க அப்படின்ற நம்ம ஒரு திங்கிங் கேப்பபிள்ல நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு முன்னாடி யாரு தலைமை பண்பு இருக்கோ அவங்களை ஃபாலோ பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம அதை விட்டு கடந்து போயிடும். பட் நம்மளும் ஒரு தலைவர் அப்படின்றத நம்ம உணரக்கூடிய தருணத்துல நம்ம யாருமே இருக்க மாட்டோம். அப்ப அதை எப்படி டெவலப் பண்ணிக்கலாம்? ரெண்டு விஷயம் தான். தலைவர் அப்படின்ற ஒரு தலைமை பண்புன்ற ஒரு விஷயம் நமக்கு இருக்கு அப்படின்றத ரெண்டு விஷயத்து மூலயமா தான் நம்ம அதை செயல்படுத்த முடியும். ஒண்ணு, பை பர்த் ட்ரைலே அவங்க சொல்லவே வேண்டாம், அவங்க சொல்லாமே நிறைய விஷயங்களை அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுல நம்ம ஈஸியா அந்த தலைவரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ரெண்டாவது, அப்படி இல்லைன்னா அதை நம்ம வளர்த்துக்கலாம். இந்த ரெண்டு விஷயம் தான். அப்ப ஒண்ணு, பை பர்த் ட்ரைல நமக்கு கிடைச்சிரும். அந்த நார்மலி பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு விஷ் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போயிட்டு ஒரு சாக் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே யாராவது ஒரு குழந்தை தான் எழுந்திருக்கும். மோஸ்ட்லி ஒரே ஒரு குழந்தை எழுந்திருக்கும். அந்த குழந்தைய நீங்க பாத்தீங்கன்னா அதுல நம்ம ஈஸிலி we can identify that who that person அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும்.
ஏன்னா அந்த குழந்தை வந்து எதுவுமே தெரியாது, அதுக்கு அப்ப லீட்னா என்னன்றது அந்த குழந்தைக்கு தெரியாது. பட் ஆனா நான் போய் சாக்லேட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க. அப்ப அந்த பர்சன் தான் அப்படிதான் ஐடென்டிஃபை பண்ணும். அந்த பர்சன் டெஃபினெட்லி ஒன் டே வந்து அவங்க வந்து லீடருக்கான கேப்பபிள் அந்த குழந்தைக்கு இருக்கு அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்றது அதே மாதிரிதான் நமக்கும் அப்படிதான். நம்ம கிட்ட ஒரு விஷயம் ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா சொல்லாமையே சில பேர் செய்வாங்க. சில பேர் வந்து அந்த சொல்றத வந்து ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப அந்த இத்தனை குழந்தைங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸை நம்ம வந்து ரூல் பண்ணி அதை போய் எடுத்துட்டு வா அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன தோணுனா அழுப்படுவாங்க. இல்ல வந்து சாக்கு எடுக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. பட் ஆனா அந்த குழந்தை வந்து அந்த சாக்கு எடுக்கிற விஷயத்த கூட அது ஒரு ஹாப்பினஸா அதை எடுத்துட்டு போகும், கடந்துட்டு போகும். இது வந்து ஒரு சின்ன விஷயமா இருக்கும். பட் இந்த இடத்துலதான் அந்த குழந்தைக்கு வந்து அந்த தலைவன்ற ஒரு தலைமை பண்பு அங்க இருக்குன்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அது கண்டிப்பா அது வந்து ஒரு காலகட்டத்துல அந்த குழந்தை வந்து தலைவனா இருக்கும். அதுல எந்தவித மாற்றமும் கிடையவே கிடையாது. அப்ப அந்த ஒரு சாக் எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன விஷயமா மற்ற பசங்க எல்லாம் பார்ப்பாங்க. அது வந்து அவனுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவன் மிஸ் பண்ணாம ஒரு மதிப்பு ஆப்போசிட்ல ஒரு மேம் இருக்காங்க, அவங்க கேட்குறாங்கன்ற ஒரு ஒரு ஆப்போசிட் ஆப்போசிட்ல உள்ள ஒரு பர்சன் கிட்ட ஒரு மரியாதை அவன் எடுக்கணுன்றது அவசியமே கிடையாது. பட் அந்த ஜாப் எடுத்துட்டு போறாங்க, எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க, அது வந்து அவனுடைய மதிப்பை வந்து இன்னும் அதிகப்படுத்தும். அப்ப நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கூட ஒரு தலைவன்றவன் வந்து மிஸ் பண்ண மாட்டான். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ நம்ம வீடு எடுத்துக்கிட்டோம், அதே மாதிரிதான். இப்போ நம்ம ஒரு தலைவனுக்கான ஒரு தலைமை பண்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட வந்து ஒரு உண்மை இருக்கும், ஒரு நேர்மை இருக்கும், அதுக்கப்புறம் பயம் இருக்காது, தென் வந்து தைரியமா ஃபேஸ் பண்ற ஒரு கேப்பபிள் இருக்கும். உண்மை, நேர்மை, பயம், தைரியம் இல்லாம எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ற ஒரு பர்சனால மட்டும்தான் தலைவனா ஆக முடியும். இன்னைக்கு இருக்கிற அத்தனை தலைவருக்கும் அந்த குவாலிட்டிஸ் இருக்கு. நம்ம அதை தான் ஃபாலோ பண்றோம். ஆனா நம்ம எப்படி பாக்குறோம்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்குள்ள ஒரு தலைவன் அப்படின்றது நான் என்னதான் பாக்குறேன். அந்த இப்ப நான் அது எப்படி நான் நான் அதை எப்படி நகர்த்திட்டு போறேன் அப்படின்னா என் வாழ்க்கையில நான் எப்படி நகர்த்திட்டு போறேன்னா ஆல்ரெடி இருந்த தலைவர்ல எனக்கு பிடிச்ச தலைவர் வந்து காந்திஜி. அப்ப அந்த காந்தி எப்படின்னா ஒரு அகிம்சைன்ற ஒரு விஷயத்த எடுத்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு சுதந்திரமா இருக்கிறதுக்கு முழு காரணமா இருக்கிற அந்த அகிம்சை அப்படின்றது காந்தி மூலயமா நமக்கு தெரியப்பட்டது. எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ஆத்மகரமான ஒரு திருப்தியை கொடுக்குது. அதாவது அமைதியா இருந்து ஒரு விஷயத்த நம்ம செய்யும்போது ஒரு நிதானம் கிடைக்கும். அப்ப அந்த அமைதின்ற ஒரு விஷயம் வந்து நமக்குள்ள இருந்துட்டாலே நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஒரு தலைவனுக்கு வந்து மனதளவுல வந்து அவன் வந்து அமைதியா இருக்கும். ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன். ஒரு கழுதையும் ஒரு புலியும் ஒரு சிங்க கதை தான். ஒரு சின்ன ஒரு 2 minutesல சொல்லிடும். அப்ப இது வந்து அந்த அமைதிக்கும் அந்த அகிம்சைக்கும் ஒரு விஷயம் கனெக்ட் ஆயிருக்கு. அகிம்சை எப்படி இருக்கும், அகிம்சை எது மூலயமா வரும்னா ஒரு பெருந்தன்மையா வந்து நம்ம எடுத்துக்கிற விஷயமா தான் இருக்கும். பெருந்தன்மையா இருந்தா மட்டும்தான் நம்மளால ஒரு அமைதி கிடைக்கும். அப்ப அந்த அமைதி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதுக்குதான் ஒரு சின்ன ஒரு கதை. அந்த கதையில என்னன்னா கழுதையும் புலியும் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க ஒரு காட்டு பகுதியில. அந்த காட்டு பகுதியில போகும்போது அந்த கழுதை வந்து புலியை பார்த்து நான் சாப்பிட்டுட்டேன், நீ சாப்பிட்டியா அப்படின்னு. நான் சாப்பிட்டுட்டேன், நான் இன்னும் சாப்பிடல அப்படின்னு, நான் ஃபுல்லா சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு ஒரு தெனாவட்டா பேசினாங்க. அந்த சாப்பிடாதவங்க கிட்ட போய் சாப்பிட்டுட்டேன்னு சொன்னா எப்படி இருக்கும். அப்ப அந்த கழுதை சொல்லிச்சா நான் என்ன சாப்பிட்டேன்னு தெரியுமா அப்படின்னு. கழுதை வந்து புல்லுதான் சாப்பிட்டு. அப்ப வந்து உனக்கு புல்லு தெரியுமா அப்படின்னு கேட்டு
அது வந்து அந்த சாப்பிடுற அந்த ஒரு விஷயத்துல அது அந்த மனநிலை எப்படி இருக்கும் அந்த பர்சன்ட்ட போயிட்டு புல்லை பத்தி பேசும், அது சாப்பிட்ட விஷயத்த பேசும்போது அங்கேயே வந்து அந்த கழுதையோட குணம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஒருத்தவங்க என்ன நிலையில இருக்காங்கன்னு தெரியல. பிளஸ் அதுகிட்ட கேட்கும்போது அந்த புல்லு வந்து அந்த புல்லு என்ன கலர்ல இருக்கு அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும். அப்ப கேட்கும்போது அந்த புலி சொல்லும், சொல்லு நீ சொல்லு அப்படின்னா. புல்லு வந்து ப்ளூ கலர். ப்ளூ கலரா அப்படின்னும் போது எப்படி இருக்கும்? ஒரு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது வந்து பச்சை கலர்னு. பட் ப்ளூ கலர்னு சொல்லும்போது சாப்பிடாம இருக்கிற ஒரு மனுஷன்கிட்ட போயிட்டு அந்த புல்லை பத்தி பேசி தெரியாத ஒரு விஷயத்த பேசி அந்த மனநிலையை வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு நிதானம் இல்லாம கொண்டு வர மாதிரி ஒரு ஆப்போசிட்ல அந்த கழுதை செய்யும்போது இந்த புலியோட தன்மையே தெரியாம என்ன பண்ணும், அதுகிட்ட போயிட்டு ஆர்கியூ பண்ணும். இல்ல அது நீல ப்ளூ பச்சை கலர், நான் டெய்லி சாப்பிட்டு இருக்கேன், அது வந்து ப்ளூ கலரு, உனக்கு எப்படி தெரியும் அது பச்சை கலர் கிடையாது அப்படின்னு. இதால ஏத்துக்கவே முடியல. இது ரெண்டும் போயிட்டு இந்த கிங் ஆஃப் த ஜங்கிள்னு சொல்லுவாங்க, சிங்கத்துக்கிட்ட போயிட்டு போறாங்க. அப்ப அந்த சிங்கம் கிட்ட போய் சொல்லும்போது, தலைவா இந்த மாதிரி நான் வந்து நீங்க கொஞ்சம் பாருங்க, இந்த புலி வந்து சொன்னதே கேட்க மாட்டேது. நான் வந்து புல்லோட கலர் வந்து நீலம்னு சொல்றேன், ஆனா வந்து புலி சொல்றாங்க பச்சை அப்படின்னு. உடனே வந்து அந்த சிங்கத்துக்கு என்ன தோணுதுன்னா, பயங்கர கோவம் யார் மேல அப்படின்னா அந்த புலி மேலதான். கோவம் அப்படி ஒரு கோவம். உடனே அந்த கழுதையை பார்த்து, நீ சொன்னதுதான் கரெக்ட், சிங்கத்துக்கு எதுவும் தெரியல, புல்லோட கலர் நீலம் தான் சொன்னோன்னு நல்லா சொல்லுங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சந்தோஷமா அந்த இடத்த விட்டு நகர்ந்து அந்த புலியை கூப்பிட்டு, இங்க வா, என்ன தலைவர் நீங்க எப்படி பண்ணிட்டீங்க, இந்த உங்களுக்கு நீங்க கூட எப்படி இருக்கீங்க அப்படின்னு. ஒரே ஒரு வார்த்தை தான், புல்லோட கலர் பச்சைன்னு தெரியும் உனக்கு நல்லாவே, நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன தன்மையில இருக்காங்க, அவங்க அவங்க சொல்ற விஷயத்துக்காக நம்ம இவ்வளவு நேரம் நம்ம குவாலிட்டியை விட்டுட்டு நம்ம வந்து இவ்வளோ ஆர்குமெண்ட் பண்ற உனக்கு இந்த குவாலிட்டி அந்த தலைமைத்துவன்ற ஒரு நீ வந்து சிங்கம்ன்ற எவ்வளோ ஒரு குவாலிட்டியான பர்சன், அதை விட்டுட்டு சாதாரண ஒரு கழுதைகிட்ட நீ ஆர்குமெண்ட் பண்றன்னா கண்டிப்பா நான் உனக்கு கொடுக்க போற தண்டனை 5 வருஷத்துக்கு நீ பேசக்கூடாது. நீ எவ்வளவு நேரம் அதுகிட்ட ஆர்குமெண்ட் பண்ணன்னு கேக்குறாங்க. 4 மணி நேரமா? அப்ப அந்த 4 மணி நேரமா தேவையே இல்லாத ஒரு ரைட் பர்சனே இல்லாத ஒருத்தவங்க கிட்ட நீ ஆர்குமெண்ட் பண்ணிட்டு அதை நிரூபிச்சுட்டு இருக்கும்போது உன்னோட டைம் எவ்வளவு வேஸ்ட் ஆகுது, உன் மனநிலை எவ்வளவு வேஸ்ட் ஆகுது, உன்னோட உன்னோட குவாலிட்டியே உனக்கே டவுட் வர அளவுக்கு பண்ற ஒரு தன்மைக்கு நீ வரும்போது நீ எப்படி ஒரு அடுத்த கட்டத்துக்கு நீ நகர முடியும்? அதனால நீ இந்த ஜங்கிள்ல விட்டு ஒரு 5 வருஷத்துக்கு வெளில போயிட்டு அமைதியா தான் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. சரி, இதுக்கும் தலைவரா இருக்கிறதுக்கும் ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கு. எப்பயுமே வந்து நம்ம ஒரு தலைவர்ன்ற ஒரு நமக்குன்னு ஒரு தலைவன் இருக்கா, நம்ம ஒரு தலைவர் அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்துக்கும் அந்த தலைமை பண்பு இருக்கும். அப்போ உனக்கு அதை ஐடென்டிஃபை நீ பண்ணிட்டும் நீ வந்து தேவையில்லாம ஒருத்தவங்க கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா டெஃபினெட்லி அந்த இடத்துல நம்ம கண்டிப்பா நம்ம வந்து ஒரு ஒரு நல்ல தலைவரா இருக்க மாட்டோம். இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம லைஃப்ல ஒரு லீடரா வந்து எல்லாருக்கிட்ட அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தாலும் எல்லாராலையும் லீடரா வராததுக்கு காரணம் இந்த கழுதை மாதிரி நிறைய பேர் நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளோட டைம் வந்து நம்ம டைம் அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரி, ஆஸ் எ ஹியூமனா நம்மளோட சைக்கலாஜிக்கலா நம்ம வந்து ஒரு நல்ல ரைட் பர்சன் கூட பேசணும். அப்படி பேசலன்னா தவிர்க்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு தலைவனுக்கான ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம ஆப்போசிட்ல யாரு இருக்காங்க, நம்மளோட கோல்ஸ் என்ன, நம்ம என்ன பண்ண போறோம்ன்றதே நமக்கு தெரிஞ்சாலும் கூட தேவையில்லாத இந்த ஆர்குமெண்டால அந்த ஒரு டேயே நம்மளுக்கு வந்து வீணா போயிடும். இப்படி நம்ம கடந்து வர பாதையில இந்த மாதிரி நிறைய பர்சனோட நம்ம டிராவல் பண்ணி நமக்குள்ள இருக்கிற அந்த தலைவன்ற ஒரு ஒரு கேப்பபிள்
வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணவே விட மாட்டாங்க. சரி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரைட் பர்சனோட நம்ம கனெக்ட் ஆகல அப்படின்னா டெஃபினெட்லி நம்ம ஒவ்வொரு டைமும் நமக்குள்ள ஒரு தலைவனை நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு தலைவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றது இந்த கழுத கூட்டத்துல இருந்து நகர்ந்து வர்றது மட்டும்தான். நீ அந்த கழுத கூட்டத்திலே இருந்தோம் அப்படின்னா அந்த கழுத கூட்டத்துல இருந்தாலும் சரி, ஒரு கழுத இருந்தாலும் முடிஞ்சிருச்சு. நம்மளோட லைஃப் வந்து நம்ம தலைவன்ற ஒரு அவங்க எடுத்துருவாங்க கண்டிப்பா. இத வந்து அப்ப நம்ம என்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம எப்படி ஒரு தலைவன்றதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் பர்சனோட டிராவல் பண்ணணும். அந்த ரைட் பர்சனை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பீப்புளுக்கு வந்து அவங்களுக்கு அந்த தலைமைத்துவம் இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்க நம்மள சூஸ் பண்ணுவாங்க, நம்ம அவங்களோட டிராவல் பண்ண முடியும். அப்ப நம்ம ஒரு விஷயத்த வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ நமக்குள்ள ஒரு தலைவன் இருக்கான் அப்படின்னா நம்ம தலைவன் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து வெளில வரணும். அதுக்கப்புறம் பயம்ன்ற ஒரு விஷயத்துல இருந்து நம்ம கண்டிப்பா வெளில வரணும். அது முன்னாடி வந்து தைரியமா ஃபேஸ் பண்ணணும் எந்த ஒரு விஷயத்தையும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மற்றவங்களை ஃபோக்கஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஒரு பயம்ன்றதும் ஒரு தைரியன்றது நம்ம கிட்ட போயிடும். அப்ப அந்த பயமும் தைரியமும் இல்லைன்னா ஒரு தலைவனுக்கான ஒரு கேப்பபிலிட்டி கண்டிப்பா வந்து இல்லாம போயிடும். இந்த பயமும் இந்த தைரியமும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கும் போதுதான் நம்மளால இந்த கழுத கூட்டத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதுல இருந்து நகர முடியும். நிறைய பேருக்கு வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தாலும் அந்த கழுதைன்னு தெரிஞ்சா கூட அந்த கழுதையோடய தான் டிராவல் பண்ணுவாங்க, நகர மாட்டாங்க. அப்ப நகர மாட்டாங்க. ஏன் நகர மாட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு பயம் இருக்கும், அந்த தைரியம் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்றதுனால அந்த டிபெண்ட்டை வந்து வெளில வரணும். நீங்க எப்போ வந்து அந்த பயம் அந்த ஹீரோ அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த மாதிரி பயன்படுத்திக்கிறோமோ அப்பதான் நமக்குள்ள ஒரு தலைவன் இருக்கான்றதே நம்ம உணர முடியும். அப்ப நமக்கு ஒரு தலைவன் அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை நம்மளை தான் பார்க்கணுமே தவிர மற்றவங்கள பார்க்கறதுன்றது நம்ம எப்பயுமே இருக்கக்கூடாது. நமக்கு என்ன பண்ணணும், நம்ம எப்படி நம்ம தலைமை பண்பை வகுத்துக்கணும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரணும் அப்படின்றத பத்தின ஃபோக்கஸ் மட்டும்தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காந்திய நம்ம ஒரு எனக்குள்ள நிறைய தலைவர்கள் இருக்காங்க. அந்த காந்தின்னு எடுத்துக்கிட்டா அகிம்சை. அந்த அகிம்சையில நம்ம இப்ப போயிட்டு போராட முடியாது. நம்ம போயிட்டு விடுதலை வாங்கியாச்சு. நமக்கான விடுதலைன்றது நம்ம சுதந்திரமா இருக்கோமா? அப்ப அந்த விடுதலையை எப்படி ஒரு நல்ல முறையில நம்ம எடுத்து கொடுத்தாங்கன்னும் போது அந்த டூல் வந்து அகிம்சை. அப்ப அந்த அகிம்சைன்ற ஒரு விஷயம் என்ன? அப்ப யாரையுமே காயப்படுத்தாம ஒரு விஷயத்த வந்து செய்யக்கூடிய அந்த ஒரு வல்லமையை வந்து இந்த அகிம்சை மூலயமா நம்ம எடுத்துக்கணும். அதுதான் ஒரு தலைவனுக்கான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் புத்தா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அமைதி, ஒரு பொறுமை, ஒரு ஞானம். புத்தாக்கு வந்து ஒரு ஞானம் கிடைச்சது சின்ன வயசுலயே கிடைச்சது நம்ம பார்த்துருக்கோம். அப்ப அந்த புத்தா கிட்ட இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்? சரி, அதே மாதிரி நமக்கு வெளியில இருக்கிற தலைவர்கிட்ட எதை எடுத்து அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். ஆனா அந்த ஐடென்டிட்டியை வச்சுட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நமக்கான ஐடென்டிட்டி நம்ம யார் தலைவன்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு மற்ற தலைவர்களை நம்ம ஃபாலோ பண்ணிதான் ஆகணும். பட் ஆனா ஃபாலோ பண்றதுன்ற விஷயத்தை விட நம்மளை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்ப நம்மளை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம தலைவன். அப்ப நம்ம தலைவன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கான சில விஷயங்களை நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணிதான் ஆகணும். அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சின்ன நம்மள அறியாம நம்மளும் ஒரு செக்குமனா நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு நம்மளை கோவப்படுத்தி பாக்குறாங்க அப்படின்ன உடனே நம்ம வந்து கோவம் ஆயிடும். அதே தான் நம்ம அந்த கதையை தான் எடுக்கணும். ஏன்னா ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு அவங்களோட உணர்வை புரிஞ்சு நம்ம வந்து ஆப்போசிட்ல என்ன மாதிரி தன்மையில இருக்காங்கன்றது நம்ம தெரியல அப்படின்னாலே நமக்கான அந்த தலைவன்ற குவாலிட்டி நம்ம கிட்ட இல்லைன்னு. அப்ப அந்த ஒரு குவாலிட்டியை நீ எடுத்துக்கல அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா
அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பயம் வந்துரும், ஒரு தைரியம் இருக்காது, கோவமாயிடுவோம். அப்ப இந்த 3ம் நம்ம கிட்ட வந்துட்டாலே நம்மளால வந்து ஒரு விஷயத்த ஒரு ப்ராப்பரா சக்சஸ்ஃபுல்லா நம்ம அடுத்த ஸ்டெப்க்கு எடுத்துட்டே போக முடியாது. இந்த 3 விஷயத்துக்குள்ளயே பயம் இல்லாம, வீரம் இல்லாம, ஒரு கரேஜா நம்மளால ஒரு ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ண கூட முடியாது. பிகாஸ் இந்த பயம் வந்து நம்மள சாகடிச்சிடும். அந்த தைரியம் வந்துருச்சுனாலே நம்ம வந்து மத்தவங்க கிட்ட நம்ம வந்து என்ன சொல்ல வரோம், நம்ம கருத்து, நம்ம யாருன்றத நம்ம வந்து நகர்த்திட்டு போயிடுவோம், நகர்ந்துட்டு மூவ் பண்ணி போயிடுவோம். அப்ப ஒரு மனுஷனுக்கு மெயினா வந்து அந்த பெருந்தன்மைன்ற ஒரு விஷயம், ஒரு தலைவனுக்கு தலையான பண்புன்றது மெயினா வந்து பெருந்தன்மையா இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பெருந்தன்மை எப்போ வரும்னா நம்ம விட்டு கொடுக்கும் போது வரும். அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை எப்போ வரும் அப்படின்னா நம்ம அமைதியான ஸ்டேட்ல இருக்கும்போது தான் வரும். அப்ப அமைதியான ஸ்டேட் நம்ம எப்போ வருவோம்னாக்கா நம்ம வந்து நம்ம தான் பெஸ்ட் நம்ம லைஃப்ல, நம்ம யாரையும் ஃபோக்கஸ் பண்ணாம. அப்ப அந்த நமக்குள்ள பெஸ்ட்ன்ற ஒரு விஷயம் நீங்க எப்போ ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களோ, நம்ம தான் பெஸ்ட்ன்றதை விட நான் மட்டும்தான் பெஸ்ட்ன்றதை விட நம்ம எப்பயுமே பெஸ்டா தான் ஒரு விஷயத்த செய்வோன்ற ஒரு ஒரு ஹோப் உங்ககிட்ட எப்பயுமே இருக்கணும். எப்பயுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எல்லாருக்குமே வந்து ஒரு ஹோப்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவோம். நம்ம எடுத்த உடனே நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா ஒரு ஹோப்பா நம்ம வந்து வாழ்க்கையில வந்து நம்ம மைண்ட செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நிதானம் கிடைச்சிடும். அந்த நிதானம் கிடைக்கும் போது ஒரு அமைதி கிடைக்கும். அந்த அமைதி மூலயமா நம்ம வந்து அப்பதான் நம்மளால வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோமோ அந்த பாதையை வந்து நம்ம கடந்து போக முடியும். இல்லைன்னா நம்மளால வந்து என்ன பண்ண முடியும், அந்த பாதையை கடந்து போகவே முடியாது. உங்களுக்குள்ளேயே அந்த ஒரு தலைவன்ற ஒரு தலைமை பண்பு இல்லாம நம்ம நார்மல் பர்சன் ஆயிடுவோம். அப்ப நம்ம அது அது மட்டும் இல்லை, நம்ம பெருந்தன்மையா அந்த விட்டு கொடுத்து நம்ம வந்து எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பா வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துடும். முன்ன நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளை வந்து லீடரா காட்டிக்கிறதுக்காக மற்றவங்களை என்ன பண்ணிடுவோம், தப்பான ஒரு வழிநடத்தல் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்க மாட்டோம். ரெண்டாவது வந்து பெருந்தன்மையா இருக்கிறத விட ரெண்டாவது வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா நம்ம வந்து ரைட்ஸ் கொடுக்கணும். சில பேர்கிட்ட வந்து சில பேர்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். சில பேர்கிட்ட வந்து ஒரு மாதிரி நம்மளோட தன்மையே இல்லாம நம்ம வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவங்கள வந்து ரைட்டா ட்ரீட் பண்ணாம தப்பா ட்ரீட் பண்ணணும். அதெல்லாம் பண்ணும்போது அவங்களோட குவாலிட்டிஸ் வந்து இன்னும் டவுன்ல தான் போகுமே தவிர குவாலிட்டி எப்பயுமே ரைஸ் ஆகாது. அப்ப அந்த ஒரு குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவாகவும் மற்றவங்களோட டிராவல் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்து அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இருக்கு அப்படின்னு தெரியும்போது அவங்களுக்கான அந்த சான்ஸை கொடுத்து நம்ம அவங்களையும் வளர விடும்போது தான் நம்ம வந்து ஒரு உண்மையான ஒரு தலைவனா இருக்க முடியும். கண்டிப்பா வந்து இந்த இடத்துல வந்து நட்புணர்வை வந்து நான் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளா இதுல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா குமரேசன் சாரை வந்து நான் கண்டிப்பா வந்து நான் ஒரு பெரிய விஷயமா சார் கிட்ட இருந்த ஒரு தலைமை பண்பை நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாரும் தலைவன் ஆகணும் அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் ஒரு டாபிக்கை கொடுத்து எல்லாரும் நல்லா வரணும், இங்க எல்லாருமே வந்து யான் பெற்ற இன்பம் பெருகை வைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த டேஸ்ட் அவன் சாருக்கு தெரிஞ்சதுனால மட்டும்தான் இந்த எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்து இந்த இடத்துல ஒரு 5:25 6:20 ஒரு 1 hour ஒரு 40 minutes ஸ்பீச்சை வந்து எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரும் வளர வைக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 years டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் போதே தெரியுது. குமரேசன் சார் வந்து எப்படி ஒரு ஒரு ரைட்டான ஒரு லீடருக்கான கேப்பபிள் எல்லாமே இருக்கு. சரி சார், உங்களையும் நான் வந்து ஒரு லீடரா பாக்குறேன். உங்ககிட்ட உள்ள அந்த குவாலிட்டிஸ் தான் நான் எடுத்துக்கிறேன். இந்த தருணத்துல வந்து அதை நான் முக்கியமா சொல்லணும். ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் அந்த குவாலிட்டிஸ் வராது. எஸ், அஸ் அ லீடர் குவாலிட்டிக்கு மட்டும்தான் அது வரும். ஏன்னா நான் அப்படின்றவங்கள தான் நம்ம பார்த்துருக்கோம்.
நம்ம நம்ம எல்லாரும் இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து பண்ணும்போது எவ்வளவு ஹாப்பினஸா இருக்கு. உண்மையாவே இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பியா இருக்கு. நிறைய இடத்துல நம்ம ஸ்பீச் பேசியிருக்கோம், போயிருக்கோம், வந்திருக்கோம். பட் இதை வந்து நான் ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் எடுத்திருக்கேன். நிறைய டைம் வந்து இதுல கனெக்ட் ஆகணும்னு நான் பார்ப்பேன். பட் ஆனா என்னால வந்து டைம் வந்து நான் நிறைய யோகா ட்ரைனரா இருப்பேன். வேற ஒரு டீமோட நான் கனெக்ட் ஆயிடுவேன். அந்த டேக்காக நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதை கூட சார் வந்து தெரியும். சார் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. சரி சார், குமரேசன் சார், நான் வந்து மற்ற லீடர்ஸ் காந்தியா இருக்கட்டும், புத்தா அவங்கள நான் வந்து டைரக்டா பார்க்கல. உங்களுக்குள்ள ஒரு தலைவன் இருக்கிறத நான் பார்க்குறேன். உங்களையுமே நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளா நான் எடுத்துக்க விரும்புறேன் இந்த இடத்துல. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது நிறைய தலைவர்கள் உருவாக்குறது. அதை வந்து நீங்க மகிழ்வித்து மகிழ் அப்படின்னுவாங்க. அடுத்தவங்கள மகிழ்ச்சி பண்றதுல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அது அந்த குவாலிட்டி உங்ககிட்ட ரொம்பவே இருக்குன்றத நான் இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ. திருப்பியுமே நான் இந்த நட்புலரில இருக்கிற நான் ஒரு டீம் மெம்பர்ஸா இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எல்லாருக்குள்ளேயுமே லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போட்டு நம்மளும் வந்து ஒரு சரித்திரம் படைக்கணும் அப்படின்றதுதான் என்னோட ஒரு ஆசை. நம்மளும் தலைவனாகி நம்மளே 4 பேர் தலைவனா உருவாக்குறதுல தான் நமக்குள்ள ஒரு தலைவன் இருக்கான்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதை வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். இந்த இடத்துல வந்து இந்த ஒரு தலைமை பண்பு உள்ள ஒரு டாபிக்கை கொடுத்ததுக்கு. இந்த மந்த் ஃபுல்லும் இந்த டாபிக் அப்படின்னும் போது நான் இதை செக் பண்ணணும்னு பார்ப்பேன். ஆனால் என்னால் பார்க்க முடியல. டெஃபினெட்லி நெக்ஸ்ட் அடுத்த விஷயத்தெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன். நம்ம வந்து ஒரு தலைவர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம வந்து கையில எடுத்துக்கணும். நிறைய விஷயம் இருக்கும். அந்த ஒரு விஷயம் நமக்கு வந்துட்டாலே நமக்கு மற்ற எல்லா விஷயமும் அந்த தலைவனுக்கான தலைவிக்கான ஒரு விஷயம் வந்து கிடைச்சிடும். அப்படின்னா அந்த ஒரு தலைவருக்கான ஒரு தலையான பண்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருந்தன்மையா நடந்துக்கணும். அந்த பெருந்தன்மைன்ற ஒரு விஷயத்துக்குள்ள இந்த பயம், ஈரம், எல்லாமே, உண்மை, நேர்மை, நட்பு, அழகு எல்லாமே வந்துடும். பெருந்தன்மை அப்படின்றாலே நமக்கு அடுத்தவங்க மேல ஒரு பொறாமை வராது. பொறாமை அதுதான் அந்த எல்லாமே இந்த பெருந்தன்மைன்ற அந்த வார்த்தைக்குள்ள எல்லாமே அடங்கியிருக்கு. இப்ப தலைவன் அப்படின்னாலே அவன் பெருந்தன்மையோட நடக்கும்போது கண்டிப்பா அவன் ஒரு நாள் மற்றவங்க யாரும் நிரூபிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. டெஃபினட்டா அவங்க வந்து அந்த தலைவர்ன்ற ஒரு விஷயத்துல அவங்க வந்து நின்றுடுவாங்க. இப்ப எல்லாருமே தலைவனா ஆகணுமானா கண்டிப்பா எல்லாருக்குள்ளயும் அந்த தலைவன் இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இப்ப ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி அந்த பர்த் ட்ரை அப்படின்னு இந்த பிறப்புலயே அது வந்துடும். அது த்ரூ ஹெரிடிட்டி அந்த என்வரான்மெண்ட் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனால அவங்க தலைவரா வருவாங்க. அப்படி தலைவரா இல்லாத பட்சத்துல தலைவரை உருவாக்குறது அப்படின்றது அது அடுத்த கட்டம். ஒரு தலைவனால மட்டும்தான் அடுத்த தலைவரை உருவாக்க முடியும். ரெண்டாவது, பெருந்தன்மையா நடந்துட்டா மட்டும்தான் மற்றவங்களை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். கண் கொடுத்து நம்ம பார்க்க முடியும். இல்லைன்னா நம்மளை பத்தியே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு என்ன பண்ணணும், நம்மளே எப்படி டெவலப் பண்ணிக்கணும், நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகணும், நம்ம எப்படி ஏர்ன் பண்ணணும், நம்மளை எப்படி நிலைநிறுத்திக்கிறதுன்றதுலயே நம்ம வாழ்க்கை போயிடக்கூடாது. நம்ம தலைவனா இருக்கோம் அப்படின்னாலே நம்ம கூடவே அது நம்ம தலைவன் ஆயிட்டு மற்றவங்களை தலைவன் ஆக்கலான்றதும் கண்டிப்பா அது இருக்கக்கூடாது. அதை இந்த நட்புணர்வுல நான் பாக்குறேன். நம்ம தலைவனா இருக்கும் போதுதான் நம்மளால தலைவனா இந்த ப்ராசஸ்ல இருக்கும் போதுதான் நம்மளால இந்த ப்ராசஸ் எடுத்துட்டு போகணுமே தவிர நம்ம தலைவன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம தொண்டர்களுக்கு எல்லாம் செய்யலான்ற கதை வந்து கண்டிப்பா சாத்தியமே ஆகாது. நம்ம நடக்கும் போதேதான் நம்மள வந்து அவங்கள கூட்டிட்டு போகணுமே தவிர நம்ம ஒரு கோல் செட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அதை கொண்டு வரும்போது அவங்களுக்கு நடந்துருவாங்க. அந்த நடக்க முடியலேன்னு இருக்கிற பர்சனை தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட நம்ம கைகோர்த்து போகணும். அப்ப அந்த கைகோர்த்து போகிற கேப்பபிள் எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த தலைவன்ற ஒரு விஷயம், தலைவன்ற ஒருத்தவனால மட்டும்தான் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போக முடியும்.
தவிர மற்ற எல்லாராலையும் அழைச்சிட்டு போக மாட்டாங்க. அப்ப யாரெல்லாம் நம்மளை கையை பிடிச்சி அடுத்த இடத்துக்கு நம்மளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களால செய்ய முடியுமோ அவங்களதான் நம்ம வந்து தலைவனா பார்க்கணும். தலைவனா இருக்கணும்னா ஒரு பெரிய இடத்தை ரீச் பண்ணணும்னு கிடையாது, அவங்கதான் தலைவன்னு கிடையாது. நம்ம சூழ்நிலை நம்ம நம்ம என்வரான்மெண்ட்ல நம்ம நிறைய பேரோட டே பை டே இல்லை த்ரூ அவுட் நம்ம லைஃப் ரெண்டு வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணிட்டே இருப்போம். அப்ப நமக்கு தெரியும் இந்த மாதிரி குவாலிட்டிஸ் உள்ளவங்களால மட்டும்தான் ஒரு தலைமையா இருக்க முடியும். அப்ப அந்த தலைவரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அவங்க இப்ப போயிட்டு நம்ம காந்திய புக்ல தான் படிக்கணும். சரி படிப்போம், அது ஒரு சின்ன மோட்டிவேஷனா தான் இருக்கும். புத்தாவோட இதை படிப்போம், சரி அப்துல் கலாம் இதை படிப்போம், நேரு, வாட் எவர் இட் இஸ், நிறைய பேரோட நம்ம படிப்போம். ஆனா அதை எடுத்துட்டு போற விஷயம் வந்து கொஞ்சம் தான் இருக்கும். ஆனா நம்ம டிராவல் பண்ற விஷயம் யார் கூட அப்படின்னா நம்ம மனிதருக்கு நம்ம இப்ப ரைட் பர்சன் இப்ப கரண்டா நம்ம யார் கூட இருக்கோமோ அங்க யார் லீடரோ அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட டிராவல் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால லைஃப்ல வந்து சக்சஸ் கொடுக்க முடியும். இல்லைன்னா நம்மளால வந்து ரைட் பர்சன் ரைட் தலைவரை நம்ம செலக்ட் பண்ண அப்படின்னு பண்ணோம்னா நம்மளால வந்து நம்ம கூட இருக்கிற தலைவர் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் தொண்டையில இருப்பாங்க. அப்ப நம்ம கூட இருக்கிற பர்சன் வந்து இந்த கழுத மாதிரி இருந்துக்கலாம், நம்ம வந்து அதை விட்டு அறுதி பண்ணாம வெளியில வரணும். அப்படி இல்லைன்னா இந்த என்ன வந்து சிங்கம் வந்து நம்ம எப்படி தண்டனை கொடுத்ததோ அதே மாதிரி நமக்கு நம்மளாவே தண்டனை. அது அந்த சிங்கம் வந்து புலிக்கு வந்து தண்டனை எப்படி கொடுத்ததுன்னா பேசாம ஒரு 5 வருஷத்துக்கு வெளியில போற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனா இங்க நம்ம அடுத்த நகர்வுக்கே போகாத அளவுக்கு நம்ம நம்மளோட குவாலிட்டிஸையே நம்மளோட குவாலிட்டிஸே தெரியாம நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியே இல்லாம நம்ம என்ன ஆயிடும், பின்தங்கி. ஸோ அதனால இந்த மாதிரி நம்ம யார் தலைவர், நம்ம கூட யார் தலைவரா இருக்காங்க, நம்ம தலைவரா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம தலைவரா தான் இருக்கோமா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு ரைட் பர்சன் ஒரு தலைவரை ரைட் பர்சன் தலைவரா நம்ம எடுத்துக்கிட்டு அந்த குவாலிட்டி லீடர்ஷிப் குவாலிட்டி அவ்வளவுதான், அந்த குவாலிட்டி உள்ள பர்சனோட நம்ம டிராவல் பண்ணும்போது நம்ம கண்டிப்பா வந்து லைஃப்ல வந்து ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்கும் அப்படின்றத சொல்லிட்டு நான் என்னோட ஸ்பீச் இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். எனக்குள் ஒரு தலைவர் இந்த டாபிக்ல வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சில சிறப்பம்சங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை தொடர்ந்து முதலாவதாக வீரசேகர் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அன்புகளுமே அனைவருக்கும் வணக்கம். அம்மா வந்து மனோதத்துவ துறையில அவங்க சிறப்பா இருக்கிறதுனால கதையை கூட அது தொடர்பா அருமையான கதையை சொன்னாங்க, கழுதையும் புலியும். உண்மையா ஒரு சின்ன கதையும் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அதை உங்கள்கிட்ட பகிர்ந்து ஆசைப்படுறேன். ஒரு 2 தம்பதியர்கள் கிராமத்துல நடந்து போறப்ப ரோஜா தோட்டம் இருக்கும். அதுல அவர்கிட்ட கேட்டோம்னா 2 பேரும் மக்களையும் பறிச்சுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா போய் 2 பேரும் தனித்தனியா ஒவ்வொரு நேரத்துல பறிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இது வீட்டுக்கு போன பிறகு ஒரு தம்பதியோட அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா நாள் பூரா பக்கத்துல எல்லாருக்கும் ரோஜாவையும் அதனுடைய மலரோட இதையும் எப்படி இருந்தது ஆய்வுன்னு அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க ஒரு தம்பதி. இன்னொரு தம்பதி அந்த நாள் பூரா முள்ளு இங்க குத்துனது அங்க குத்துனது, அந்த முள்ளு போனது, கீழே இறங்கினப்ப கால்ல முள்ளு குத்துனது. இது பறித்தது 4 ரோஜா பூ தான், ஆனா அவர்கள் யாருங்கிறத நிரூபிக்கிறது. இதுக்கு பெரிய காந்தி, அப்துல் கலாம் எல்லாரும் சொன்னாங்க. ஒனாசிஸ், நம்ம ஜான் எஃப் கென்னடி அவரை சுட்டு கொள்றாங்க, அவ்வளவு பெரிய தலைவரை. அதுக்கு பிறகு அந்த ஜாக்குலின் ஒனாசிஸ் அது எப்படிங்கிறது தெரியும். ஆக நம்ம யாருங்கிறத நிரூபிக்க நமக்கு பெருந்தன்மை இருந்ததுன்னா நம்ம நிரூபிக்க முடியுங்கிற பெரிய செய்தியை சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தொடர்ந்து ஏவியர் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். ஏவியர் சார். அனைவருக்கும் தற்பொழுது வணக்கங்கள்.
தெரியவில்லை. சாருக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன், லிஃப்ட் ஆயிட்டாரு. ஸோ வேற ஏதாவது ஃபீட்பேக் சொல்ல வேண்டியது இருக்கா? சிவகணி மேம் வந்து எக்ஸலன்ட் செஷன் மேம் கொடுத்துருக்காங்க. சிவகணி மேம் உங்களுடைய ஃபீட்பேக் வேணும். சிவகணி மேம். மேம் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சுஜாதா மேம் சொன்ன மாதிரி ஒரு லீடர் அப்படிங்கிறவங்க வீட்ல இருந்துதான் வந்து ஃபர்ஸ்ட் தொடங்குறாங்க அப்படிங்கிறத வீட்டை முன்னிலைப்படுத்தியும், அப்புறம் லீடர்ஷிப் குவாலிட்டியில எப்படி எல்லாம் இருக்கணும், அப்புறம் ஒரு சின்ன கதையை வச்சு எவ்வளவு அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நம்மளுக்கு. எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த செஷன் மேம். தேங்க்யூ மேம். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி சுஜாதா மேம். இன்னைக்கு வந்து எனக்குள்ள ஒரு தலைவர் என்ற டாபிக்ல பேசியிருக்கீங்க. நற்பொழியில் பயணித்ததுக்கு ரொம்ப நன்றி. கலந்து கொண்ட அனைத்து ஆளுமைக்கும் நன்றி. மற்றும் ஒரு ஆளுமையோட நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஹலோ.